வணக்கம்மா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? ஒரு கருத்து பகிர்ந்துக்கணும். இது அவேர்னஸ் கூட, சரிங்களா? பட்டா தெரியுன்றாங்களா, அந்த மாதிரி பட்டாதனால சொல்ல வரேன் நான். சில பிஸ்கெட்டுங்க வைக்கிறாங்க பார்த்தியா, அந்த பாக்கெட் ஃபுல்லாக வரும் பால் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா நல்ல நாள் பிஸ்கெட்டு எதுவாக இருந்தாலுங்க தயவுசெய்து பிள்ளைங்க சாப்பிட்லன்ட்டு டீயில் முக்கி பாலில் முக்கி சாப்பிட்டு போயிடுங்க. ஒரு பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுக்காதீங்க. அடுத்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக தயவுசெய்து கொடுக்காதீங்க. அதில் நிறைய கெமிக்கல் இருக்குது, உடலுக்கு ரொம்ப கேடுங்க. அதை நான் உணர்ந்ததுனால தான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க. அதோட கேழ்வரகு கூழை காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க, அது ஆரோக்கியம். நீங்கள் ஆரோக்கியம் நினச்சி கொடுக்குற பிஸ்கெட்டில் கண்டிப்பாக ஆரோக்கியம் கிடையாது, கெமிக்கல்ஸ் இருக்குது. அது பின்விளைவு சின்ன வயசுலேயே சுகர் வர்றதுக்கு அது காரணமாக அமையும். அதனால தான் நான் சொல்கிறேன், நான் தயவுசெய்து கொடுக்காதீங்க. பிள்ளைங்க பிஸ்கெட்டு நல்லா முக்கி 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 சாப்பிட்டு போனால் ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நினைக்காதீங்க. இது ஒரு அவேர்னஸாக கூட எடுத்துக்கலாம். அப்படி தவறுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்ககிட்ட பதில் சொல்கிறேன், சரிங்களா? ரொம்ப ஒஸ்ட்டுங்க இந்த பிஸ்கெட்டுங்கெல்லாம், ரொம்ப ஒஸ்ட்டு. தயவுசெய்து பிஸ்கெட்டு சாப்பிட்டு பிள்ளைங்க பிஸ்கெட் மட்டும்தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு டீயில் முக்கி தின்னுட்டு போயிட்டாங்களா, அப்பாடா என் பிள்ளை தின்னுடுச்சின்ட்டு கண்டிப்பாக இருக்காதீங்க. வீட்டில் வயசானவங்க யார் இருந்தாலுமே காலையில் ஒரு கப்பு டீயும் பிஸ்கெட்டு முக்கி தின்றவங்களா நீங்கள், தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்கள். அதோட இது சத்து மாவு கஞ்சிங்க நீங்களே செய்யுங்க, இல்லை எங்கேயாச்சும் கடையில் வாங்கி வச்சுங்க. கடையில் எல்லாம் விற்கிது, காலையில் அதை குடிங்க, சாயங்காலம் அதை குடிங்க. தயவுசெய்து அதை செய்யுங்க. நன்றி நண்பர்களே. இது ஒரு அவேர்னஸ். தவறு இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.